ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி இட்லி சாம்பார் தான் வைக்க போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். இட்லி சாம்பாருக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? முதல்ல தேங்காய் 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஒரு 100 பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. 2 பேர்த்துக்குன்னா 50 போதும். 50 பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. பாதாம் போட்டுக்குங்க, பட்டை 2 போட்டுக்குங்க, ஏலக்காய் 2 போட்டுக்குங்க. கசகசா இருந்தால் கசகசா கூட போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூனு. தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்குங்க. எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க. எங்கள் சேனல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் ஒரு மொபைல் ஸ்டாண்டு ஒன்று வாங்க முடியும். சரிங்களா? ஒரு பெரிய வெங்காயம் நீள் நீளமாக கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகா 3 நீள் நீளமாக கட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை 2-3 போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. வச்ச பிற்பாடு கடுகு போட்டாச்சு. கடுகு போட்ட பிற்பாடு கடலப்பருப்பு, வடக்கடலப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்ச பிற்பாடு இந்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3மே போட்டுறணும் ஃப்ரெண்ட். வேணும்னா பெருங்காயம் கூட போட்டுக்கோங்க. இந்த சைஸில் இந்த கலரில் வந்துடணும். இந்த கலர் வந்த பிற்பாடு இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நைஸாக அரைச்ச பிற்பாடு இப்போ அடுப்பில் சட்டியில் ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே 2 கலர் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்பு போதுமானு பார்த்துக்குங்க. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா நுரையெல்லாம் அடங்கட்டும். நல்லா கொதிச்ச பிற்பாடு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இறக்கிட்டு இப்போ இட்லியும் சைடில் வெந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லியை எடுத்து போட்டு இந்த சாம்பார் எடுத்து ஊற்றி சாப்பிட்டா ஹோட்டல் ஸ்டைலில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 3D ஃபேஷன். சப்போர்ட் பண்ணுங்கள்.